பிரைஸ் லார்ட். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்கல்ல, எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி பண்றீங்க உங்க எக்ஸாம்ஸ் எல்லாம்? நல்ல சின்சியர் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, ஞாபக சக்தியை தாங்க அப்படின்னு கேட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? ஓகேயா? அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சில செஷன்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சில செஷன்ஸை நம்ம ரீகால் பண்ண போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? ஜெபம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, அப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி உம்மை நோக்கி பார்க்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி 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 அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் கர்த்தாவே பாதுகாத்து கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. பிள்ளைங்க எழுதுற எக்ஸாம்ஸ் ஆசீர்வதிங்க ராஜா. அந்த பிள்ளைங்க தகப்பனே அப்பா ஆண்டவரே நல்ல மார்க் எடுக்க தேவன் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. இந்த செஷன் நம்மளோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே அப்பா ஆண்டவரே, நாங்க கத்துக்க போற பாடல்கள், வசனங்கள், கதைகள் எல்லாவற்றையும் தகப்பனே எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றித்தாங்க. நீரே வழி நடத்துங்க, எங்க கூட பேசுங்க, மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தம்பி தங்க ஓடிவாங்க, நல்ல செய்தி கேட்டுக்கோங்க. தம்பி தங்க ஓடிவாங்க, நல்ல செய்தி கேட்டுக்கோங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஆமா, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. உலகம் ஒன்ன வெறுத்தாலும் இயேசு ஒன்ன அரவணைப்பா. உலகம் ஒன்ன வெறுத்தாலும் இயேசு ஒன்ன அரவணைப்பா. ரட்சகரை மறந்து அங்கு எங்கு அலைஞ்சோமே, தேடி வந்து உயிரை தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே. ரட்சகரை மறந்து அங்கு எங்கு அலைஞ்சோமே, தேடி வந்து உயிரை தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஆமா, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா. படி அவரை எப்படி செயல்படுத்தினாரு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரவேல் மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இஸ்ரவேல் மக்கள்னா யாருன்ட்டு. எகிப்தில் அடிமைகளாக இருந்து மோசேவினால் மீட்கப்பட்ட யாக்கோபின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள். கடவுள் இவர்களை தம்முடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். இவர்களை நல்வழியில் நடத்துவதற்காக தேவன் மோசே மூலமாக சில கட்டளைகளை கொடுத்து அதை கடைபிடிக்கும்படியும் சொன்னார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தங்களை சுற்றியுள்ள மக்களை பார்த்து கடவுளுக்கு பிரியமில்லாத தவறான பழக்க வழக்கங்களையும் காரியங்களையும் கற்றுக்கொண்டு அதன்படியே செய்ய பழகினார்கள். இந்த காரியம் கடவுளின் பார்வைக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களை சரியான பாதையில் கொண்டு போகவும்
கடவுள் சில எதிரிகளை அவருக்கு விரோதமாக ஏற்படுத்துவாராம். அப்படிதான் ஒரு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மீதியானியர்கள் என்ற பிரிவை சேர்ந்த மக்களால் பல கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தாங்க. இந்த மீதியானர்கள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் விதை விதைக்கும் போது இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போர் செய்ய வருவாங்களாம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வெட்டுக்கிளி கூட்டம் போல திரளாக வருவாங்களாம். அவங்களோட ஒட்டகங்க கணக்கிடவே முடியாத அளவுக்கு அவ்வளவா இருக்குமா. அந்த மீதியானியர்கள் இஸ்ரேல் மக்களோட நிலத்தின் விளைச்சல்லாம் கெடுத்து உணவு தானியங்கள்லாம் அழிச்சிடுவாங்களாம். இஸ்ரேல் மக்களோட ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இதனால் இஸ்ரேல் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்களாம். இந்த இக்கட்டான நிலையில தான் தங்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் அவங்க கடவுளை நோக்கி கூப்பிட்டாங்களாம். இரக்கமுள்ள நம்முடைய தேவனும் அவரோட துன்பத்தை பார்த்து அவர்களை விடுவிக்கிறதுக்காக ஒருவரை தெரிஞ்சுக்கிட்டாராம். ஆமாம், அவர் தான் கிதியோன். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்க்கறதுக்காக ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்துருக்கிறாரு. கிதியோன் தனது நிலத்தில் விளைஞ்ச கோதுமைகளை மீதியானவர்களிடமிருந்து காப்பாற்றுறதுக்காக அதை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டு இருக்காரு. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு கிதியோன், கர்த்தர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைலாம் ஏற்படுது அப்படின்னு கேட்டாராம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து, நீ தான் மீதியானர்கிட்ட இருந்து இந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற போற அப்படின்னு சொன்னாராம். அதற்கு கிதியோன், எங்கள் தகப்பன் குடும்பத்திலேயே நாங்கள் தான் ரொம்ப எளிய குடும்பம், எங்கள் குடும்பத்திலே நான் தான் ரொம்ப சின்னவன், என்னால் இஸ்ரேல் மக்களை மீதியானர்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னாராம். அதற்கு கர்த்தர், நான் உன் கூடயே இருக்கிறேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி இந்த மீதியானவர்கள் கூட்டத்தையே நீ முறியடிப்ப அப்படின்னு சொல்லி கிதியோனுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை கிதியோனை கொண்டு கடவுள் நிறைவேற்றியும் முடிக்கிறாரு. கிதியோன் வெறும் 300 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு வெட்டுக்கிளி கூட்டம் போல் இருக்கிற இந்த மீதியானர்கள் கூட்டத்தையே முறியடிக்கிறாரு. இஸ்ரேல் மக்களையும் இந்த மீதியானர் கையிலிருந்து விடுவிக்கிறாரு. நாம் இந்த நிகழ்வில் தேவன் கிதியோனை அழைச்சதை பற்றி பார்க்குறோம். நம்ம அந்த காரியங்களை திருப்பி பார்க்கும்போது தேவன் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாராம். தேவன் தான் தெரிந்து கொள்ளும் மனிதன் எப்படிப்பட்டவனாக மாறணும்னு விரும்புகிறாரோ அப்படியே பார்ப்பாரு. கிதியோனை மீதியானியர்களை அழிக்கும் ஒரு பராக்கிரமசாலியாக பார்த்தாரு. அதனால தான் கிதியோனை பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. ஆனால் கிதியோன் தன்னை பற்றி ஒரு தாழ்வான எண்ணம் கொண்டிருந்தார். அதனால தான் நான் மிகவும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவன், தன்னுடைய குடும்பத்திலே நான் தான் மிகவும் சிறியவன், என்னால் மீதியானிடமிருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற முடியாது, விடுவிக்கவும் முடியாதுன்னு பதில் சொல்கிறாரு. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் கூட ஒரு பெரிய நோக்கத்திற்காகவும் திட்டத்திற்காகவும் அவருடைய பணிகளை செய்வதற்காகவும் நம்மையும் அழைக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய பலவீனங்களையும் காரணம் காட்டி தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக நாம் நடந்துகிட்ருக்கோம். கடந்த 1 வருடங்களுக்கு மேலே நம்ம சந்திச்சு வரும் இந்த உலக சூழல் நமக்கு மிகவும் புதுசு. அடுத்து என்ன நடக்குமோ என்று பயமுறுத்துகிற ஒரு உலக சூழலில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவங்கன்ட்டு எத்தனையோ பேரை நம்ம இழந்துட்டோம். இந்த சூழலும் கடவுள் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாருன்னா அதற்கான காரணம் என்ன என்பதை நம்ம யோசிக்கணும். ஆமாம், நாம் கடவுளின் திட்டத்தையும் நோக்கத்தையும் செய்வதற்கு அவரோட பணிக்கு நம்ம தேவைன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தோட சூழல் எப்படி மாறினாலும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்ட்டு கிதியோன்கிட்ட பேசின தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளோட எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையை மாத்திரம் நம்ம கைவிடாமல் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிதியோனை போல அவரோட அழைப்புக்கு நம்ம செவி கொடுக்கும்போது கடவுள் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை.
பிள்ளைங்க, இந்த வாரம் இஸ்ரவேலுடைய வரலாறு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இஸ்ரவேலுடைய வரலாறு குறித்து கடந்த வாரங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஆண்டிலாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், மோசேயை கொண்டு ஆண்டவர் செங்கடலை பிளந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா மோசேக்கு பிறகு யோசுவா மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யோர்தானை கடக்க வைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை இஸ்ரவேல் ஜனங்க அடையும்படி செய்கிறாரு. சரியா, இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றில் பார்க்கும்போது கர்த்தருக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வாழ்வில் தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை கொடுத்தவங்களா காணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார். வழி நடத்தும் போது இடையில அவங்க வனாந்தரத்தை கடந்து வந்தாங்க இல்லையா. வனாந்தரத்தை கடந்து வந்த போதும், அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்குள்ளே அவங்க கடந்து போன போதும், அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நியாயாதிபதிகளை கொண்டு ஆட்சி செய்து வந்தார். அந்த நியாயாதிபதிகள் ஆட்சி செய்து கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே நடத்திட்டு வந்தார். அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கள் இல்லாததுனால தங்களை விடுவித்த ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க எளிதாக மறந்து போயிட்டாங்க. ஏன்னா எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாக கொண்டு கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க செய்தார். அவ்வளோ அற்புதமாக நடத்தி ஆண்டவரை மறந்து என்ன செஞ்சாங்க, பாகால்களையும் விக்கிரகங்களையும் வழிபட அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு அரசர் வேணும், அதாவது அது வரைக்கும் ஆண்டவர் தான் தங்களுக்கு எல்லாமே, கர்த்தர் தங்களை வழி நடத்தினார், எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை மறந்ததுனால தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டாங்க. அப்போது மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் இருக்கிற அரசர்கள் போல எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கும் அரசர் வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு என்ன செஞ்சாங்கன்னா முறையிட்டாங்க. சரியா, அப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட போய் முறையிடும் பொழுது கர்த்தர் தங்களை விடுவிப்பார் அப்படின்ற எண்ணமே அவங்கள மாற்றி போட்டு ராஜா தங்களை விடுவிப்பார், போர் நேரத்துலையும் மற்ற நேரத்துலையும் ராஜா எங்களுக்கு ஏற்படுத்தினா அவங்க எங்களை விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததுனால சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட போய் என்ன செய்யறாங்க, ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது முதல் அரசரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்கிறாரு. முதல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை யார் ஆட்சி செஞ்சதுன்னு பார்க்கும்போது சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா அபிஷேகம் செய்யப்படுறாரு. இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். சரியா, அதுக்கு பிறகு பார்க்கும்போது சவுலுக்கு பிறகு சாமுவேல், அதாவது சவுல் ஒரு சில காரியங்களை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்த பிறகு பலி செலுத்த சொல்லும் போது அவர் என்ன செய்தார்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வரத்துக்கு முன்னமே இவர் என்ன செஞ்சிட்டாரு, பலி செலுத்தினாரு. சவுல் பலி செலுத்தினாரு. அதற்கு பிறகு பெலிஸ்தர்கிட்ட போருக்கு போகும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சவுல் என்ன செய்யறாரு, வளமையான கால்நடைகள் என்ன செஞ்சிட்டாரு, அழிக்காம வச்சதுனால சவுல் மேல ஆண்டவருக்கு கோபம் ஏற்பட்டது. கீழ்ப்படியாததுனால சவுல் மேல ஆண்டவருக்கு கோபம் ஏற்பட்டது. அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கும்போது சவுல் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுனால சாமுவேல் கடிந்து கொள்றாரு. கடிந்து கொண்ட பிறகு தாவீதை அரசாட்சியில கொண்டு வரதுக்காக அவர் நியமிக்க முற்படுறாரு. அப்படி பார்க்கும்போது சவுல் என்ன செய்யறாருன்னா, அவர் போர் செஞ்சதுனால ரத்தம் படிந்த கைகளோட அரசாட்சி ஏற்றுக்கொள்ள வராரு. ஆனா தாவீதோட கைகள் பார்க்கும்போது சுத்தமா இருந்ததுனால தாவீது தான் அரசாட்சி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெரிந்து கொள்ளுதல் அங்க ஏற்பட்டது. அதனால சவுலுடைய கீழ்ப்படியாமையின் காரணத்தினால அவருடைய ஆட்சி சில காலம் மட்டுமே இருந்தது. சரியா, அதுக்கு பிறகு சவுலுக்கு பிறகு தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா அரசராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சரி,
தாவீது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார் இல்லையா? எப்போவுமே தாவீது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததுனால தான் தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனாலும் ஒரு சில பாவங்கள் தாவீது கிட்ட காணப்பட்டது. காணப்பட்ட பொழுது தாவீதை ஆண்டவர் தண்டித்து உணர்த்துறாரு. அப்போது தாவீது என்ன செய்கிறாரு? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதற்கு பிறகு பார்க்கும்போது தாவீது அரசருக்கு பிறகு அவருடைய மகன் சாலமோன் ஏற்படுத்தப்பட்டார். தாவீதுடைய மகன் சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை ஆள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டாரு. ஆலய செய்திகள். கொரோனா ஊரடங்கு காரணமாக அரசாங்க உத்தரவின்படி வழிபாட்டு ஸ்தலங்கள் மூடப்பட்ட நிலையில் நமது ஆலயமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் மூடப்பட்டிருக்கும். ஞாயிறு ஆராதனைகள் நடைபெறாது. மாறாக செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி அளவில் ஆராதனைகள் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிறு பள்ளியின் ஆராதனைகளும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் யூடியூபில் நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு பிகினர், பிரைமரி, ஜூனியர் மாணவர்களுக்கான ஆராதனையும், காலை 11 மணி முதல் இன்டர், சீனியர் ஹை மாணவர்களுக்கான ஆராதனையும் நடைபெறும். அதன் பின் ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறும். மாணவர்கள் கண்டு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். முக்கிய செய்திகள். கொரோனா தொற்று காரணமாக சென்னையில் குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்த நிலையில் தமிழகத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் குளிர்சாதன பேருந்துகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றில் உயிரிழந்த மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்களின் குடும்பங்களில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட சுகாதார அலுவலருக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் 11 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள். கொரோனா செய்திகள். தமிழகத்தில் கொரோனாவால் 28/9/21 அன்று 17 பேர் பலியாகியுள்ளனர். அது மட்டுமன்றி அதிகபட்சமாக 29/9/21 அன்று 24 பேர் பலியாகியுள்ளனர். ஆனால் ஒரே நாளில் 1634 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனா பாதிப்பு பெருவாரியாக குறைந்த நிலையில் வர இருக்கிறது. பண்டிகை காலத்தில் கொரோனா தொற்று அதிகம் பரவாதபடி தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பண்டிகை காலத்தில் கொரோனா தொற்று கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த அனைத்து மாநில அரசுக்கும் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா கடிதம் எழுதியுள்ளார். உலக செய்திகள். கொரோனா 3வது அலை உலகமெங்கும் மிக தீவிரமாக வீச துவங்கியுள்ளது. ஒரே நாளில் 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவில் பரவ துவங்கிய கொரோனா கடந்த 2 ஆண்டுகளாக உலக மக்களை தன் பிடிக்குள் வைத்துள்ளது. இதனால் உலகம் முழுவதும் 47 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. உலகம் முழுவதும் பல நாடுகளில் தடுப்பூசிகளும் போட்டுப்பட வருகின்றது. இந்த கொரோனாவின் பிடியிலிருந்து அனைத்து மக்களும் விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள CSI Church of Jesus Lord யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க்கவும். அன்பில் நிலைத்திருப்போம், ஜெபத்தில் தரித்திருப்போம், கிறிஸ்துவில் இணைந்திருப்போம்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மெமரி வேர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த மெமரி வேர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? இதே மாதிரி அடுத்த வாரம் உங்கள் எல்லாருடைய வீடியோஸையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். Memory verses Luke chapter 6 verses 12 and 13. One of those days Jesus went out to a mountainside to pray and spent the night praying to God. When morning came, he called his disciples to him and chose 12 of them whom he also designated apostles. Thank you. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா அம்மை துதிக்கிறோமை சோத்திருக்கிற ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் உடைய கண்ணின் கருவழி போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கீங்கப்பா. உங்களோட கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த 9 மாதங்கள் முடிய இந்த 10வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி. அப்பா இந்த மாதம் முழுவதும் அப்பா நீர் எங்கள் பிள்ளைகளையும் அப்பா நீ பாதுகாக்க போகிறதுக்காக துதிக்கிறோமை சோத்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் விசேஷமாக என் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடங்கள், வசனங்கள், கதைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் பிடித்துக்கொள்ள அது மனத்தில் பதிய கற்று கிருபை செய்ய முடியான்னு ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த கருத்துக்குள்ள எங்கள் பிள்ளை ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி. அப்பா இந்த கொரோனா தொற்று நோய் காலத்தில் கூட நீதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கீங்கப்பா. இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனி நீ பாதுகாக்க முடியான்னு ஜெபிக்கிறேன்ப்பா. உலகம் முழுவதும் அப்பா அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கூட கத்தனை பாதுகாக்கும்படியாய் சீக்கிரமா இந்த காரியங்களை எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த கருத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அன்பரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.